எந்த பிள்ளைகளை பேரன்னு என்ன காப்பாற்று, என்ன காப்பாற்று, எலும்புனா காப்பாற்று, கடவுள்கிட்ட வேண்டு. முள்ளிய வேலையில் இருக்கிறோம். இவர் டெய்லர் வேலை செய்கிறவர். இவர் வெளிநாடு போகிறதுக்காக ஏஜென்ட் மூலமாக விളിக்கிட்டவர் ஜெர்மன் போகிறதுக்காக. அப்போ எனக்கு தெரியாது. எனக்கு வந்து சொன்னார், நான் ஆர்மி பதிவில் தானே நான் இப்போ போயினப்பா என்ன செய்கிறேன்ட்டு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு விருப்பம் இல்லை, ஏன் ஆர்மி பதிவில் டூரிஸ்ட் அப்படி ஏதாவது செய்து போகலான் தானே அப்படி நான் சொன்னேன். அப்போ இவருக்கும் விருப்பம் இல்லை. அப்போ அவர் சொன்னார், நான் அப்படி போக இல்லை, எனக்கு பயமாக கிடக்கு, அப்படி நான் போக இல்லைன்னு சொல்ல. அப்போவே ஏஜென்ட் சொன்னார், அது ஒன்றும் பயம் இல்லை, நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் போய்கிறோங்கிற இடத்த நாங்கள் உங்களை பார்க்குறோம், ஏர்போர்ட் கழிஞ்சட்டா நாங்கள் உங்களை வந்து ஏற்றிடுவோம், உங்களுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை, நீங்கள் போய் ஆமிலியெல்லாம் சேர வேண்டாம் என்று சொல்லி அவர் சொல்லத்தான் இவர் வழிகிட்டவர். வழிகிட்டு 2024 9ஆம் மாதம் 26ஆம் தேதி தான் வழிகிட்டவர். வழிகிட்டு அங்கால போய் இறங்கின பிறகு ஆர்மி கமாண்டரான் வந்து வேறு ஏற்றி கொண்டு போனார். அப்போயும் இவருக்கு பயம், என்ன இது இப்படியெல்லாம் நடக்குன்ட்டு கொண்டே ரூமில் வச்சவங்க. தனிவர் ஒரு ரூமில் இருந்தவர், தனியாக ஒரு ரூமில் இருக்குது, ஒரு 10-12 நாள் இருந்தவர். அது பிறகு இவரை சொன்னாங்க, நாங்கள் உங்களை ஏற்றப்புறம் வாகனம் பெரும் வழிக்கிட்டு நில்லுங்க ஒரு இடாவு. அப்போ இவர் வழிக்கிட்டுன்ட்டு எனக்கு சொன்னார், மாறப்புறம் போலடாக்கப்பா, எங்கேயும் என்ன ஏற்றப்பினம் போலடாக்கா. அப்போ அவர் நினச்சார் வேறு நாட்டுக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் கொண்டு போகிறேன், அப்போ எங்கேயும் ஏற்றப்படுறாங்களான்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். அப்போ கொஞ்சம் இடத்தால ஜீப் வேற சொன்னார், ஆர்மி ஜீப் தானப்பா வந்து நிற்கிது, என்ன செய்கிறது, ஒன்றும் செய்ய இல்லாது. ஆனால் அவர் சொல்கிறார், நீங்கள் போங்கோ அண்ணன் ஒன்றுக்கும் பயப்படாங்க, டோன்ட் வரி, அதெல்லாம் நான் பார்க்குறேன், அவை மூலமாக தான் ஆர்மி மூலமாக தான் நடக்க போகுது, இந்த ரூட் அப்படித்தான். அப்போ நான் அடித்து கேட்டேன், அண்ணன் நீங்கள் இப்படியே சொல்லி அனுப்புகிறீங்களே, ஒன்றும் பயம் இல்லையோ, எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் இவரை அனுப்புறது எனக்கு பிடிக்க இல்லைன்ட்டு நான் அவன்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், டோன் பெரியக்கா ஒன்றுக்கும் பயப்படாதீங்க, நீங்கள் எல்லாம் நான் இருக்கிறேன், நான் பார்ப்பேன், இந்த ரூட் இப்படித்தான், ஆர்மி கமாண்டரை வச்சு தான் செய்கிறோம் என்று சொல்லி சொன்னார். அப்போ அதை நம்பி நானும் இவரும் சரி எல்லாரும் போகிறாங்க, இவருக்கு பாசையும் தெரியாது, எல்லாருமே வேறு மொழி, சிங்களவர் மற்ற வேறு பாசை உள்ளார்கள்லாம், தமிழர் இவரோட ஒருத்தருமே இல்லை. அவருக்கு யோசித்து முடிவெடுக்கவும் முடியல. அவர் தண்டை பாட்டுக்கு எனக்கு சொன்னார், அவர்கிட்ட தான் நான் பேச கேட்பார், என்னென்ன செய்கிறேன். அவர் சொல்லுவாரோ நீங்கள் போங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன், நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். சொல்லவும் இவர் எனக்கு சொல்லிப்பட்டு, நீங்கள் யோசிக்காங்க, அவர் இருக்கிறார், அவர் எல்லாம் என்ன வெளியில் எடுக்கத்தான் போகிறார், இதான் ரூட் இப்படித்தான் போய் கொண்டு சொன்னேன். சொல்ல சரின்ட்டு நான் இவருக்கு எல்லாம் தெரியும் தான், எனக்கு இந்த இதெல்லாம் தெரியாது. அப்போ அவர் செய்தால் எல்லாம் சரியாக இருக்க மாட்டேட்டு நானும் சரி ஒன்றும் சொல்லலை. போனார், போயிட்டு சொன்னார், இப்படி மெடிக்கல் அடிக்கணும், மெடிக்கல் அடிக்கணும், லெட்டரில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணினோம், என்ன செய்கிறேன்டாப்பா. அப்போ நான் சொன்னேன், எனக்கு இந்த சைன் எல்லாம் பண்ண வேண்டாமப்பா, நீங்கள் என்னத்துக்கு சைன் பண்ணுறாங்களே, இது எங்களுக்கு ரஷ்யா மொழியும் தெரியாது, ஒன்றும் பாசிக்காமல் நீங்கள் ஒன்றும் சைன் பண்ண வேண்டாம், சைன் பண்ணாதீங்கோ, முதல் எதுக்கும் கேட்டு செய்யுங்கோன்ட்டு. அப்போ அவர்கிட்ட அவர் எங்கடைய செஞ்சிட்ட கேட்டார், இவர் என்னென்ன எப்படி சைன் பண்ண கேட்குறாங்க, நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாங்க, எல்லாம் நாங்களாம் இல்லை அவங்க கிடையாகலாம், நாங்கள் உங்களை வெளியில் எடுத்துருவோம் அண்ணன், நீங்கள் அவங்க சொல்கிறபடியே செய்யுங்கோன்றாங்க. அப்போ அவரும் பார்த்தார், தனியாக தமிழன் தான் ஒரு ஆள் தான், எல்லாருமே முழு பேருமே வேறு மொழிக்காரர். அப்போ கதைச்சி பிறகு முடிவெடுக்க கூட ஒருத்தரும் இல்லை, எல்லாரும் புதுமுகாங்க. அப்போ அவர் என்ன செய்தார், போய் அவர் எல்லோரும் சைன் பண்ணுறாங்கன்னு தானும் சைன் பண்ணிட்டார். மொழி தெரியாமல் தான் சைன் பண்ணார், எதுவும் வாசிக்காமல் கொள்ளாமல் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாமல் சைன் பண்ணின பிறகு அடுத்தடுத்த நாள் பயிற்சியை கொண்டு போட்டாங்க. பயிற்சியை கொண்டு போகவும் இவர் சொல்கிறார் எங்களுக்கு, ஐயோ நான் கத்தி அழுதன், என் மனுஷனை கூட பயிற்சி கூட்டிகள் இப்படியே கொண்டை இதை போட போகிறாங்களே இல்லை வழியை, அவரை நாங்கள் இது கொண்டு தந்துனாங்க, நான் வெளிநாட்டுக்கு அனுப்பித்தானே தந்தனான், என் கஷ்டம் எல்லாம் சொன்னேன், எனக்கு யாருமே இல்லை அண்ணன் தம்பி யாருமே இல்லை, என்னை புருஷன் மட்டும்தான், ஏன் இப்படி செய்கிறீங்களே எனக்கு கெஞ்சி பண்ணுறாரு கேட்டேன். அவர் சொன்னார், அக்கா டோன் வரி ஒன்றும் எல்லாத்துக்கும் டோன் வரி என்றார், ஒன்றுக்கும் கவலைப்படாங்க, நான் இருக்கிறேன், நான் அவரை வெளியில் ரெக்சி போட்டு வெளியில் எடுத்துருவேன் அக்கா, நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க
அப்போ நான் பார்த்தேன், சரி அவரை நம்பித்தான் இறங்கினாங்களே, அவர் அப்படி கைவிட போகிறாரு அப்படின்னு சொல்லி இவரும் பின்ன இன்றைக்கு எடுப்பாங்க, நாளைக்கு எடுப்பாங்க. நான் அப்போ இவர்கிட்ட சொன்னேன், அப்பா நான் யார்கிட்டையும் சொல்லி வெளியில் அலுவல் பார்க்க போகிறேன்ப்பா, மனித உரிமை குழுவுக்கோ இல்லை ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு நான் போய் சொல்லி இந்த பிரச்சனையும் தண்ட போகிறோன்னு சொல்லலாம். இவர் சொன்னார், ஐயோ உள்ளால் அலுவல் நடக்கப்பா, நீங்கள் ஒன்றுமே செய்யாதீங்கோ, பேசாமல் இருந்தீங்களா காணும், அவனோடே முரண்படாதீங்கோ, நீங்கள் அவனோட சண்டை பிடிக்கிறீங்களா, சண்டை பிடிக்க அவன் சொல்கிறான் உங்களோட வேலை ஒன்றும் சரி வராதுன்னு. இப்போ புஷ்பாக்கா சண்டை பிடிச்சுருக்குறான், நீங்கள் இப்படி புஷ்பாக்கா சண்டை பிடிச்சா நான் ஒன்றும் செய்யலாமல் கிடக்கேன். அப்போ எனக்கு எடுத்து பேசினார், நீங்கள் சண்டை பிடிக்கிறீங்க, நான் தான் உள்ளுக்கு நிற்கிறேன், பேசாமல் இருங்கோ, பிள்ளைகளை பார்த்துட்டு சந்தோஷமாக இருங்க, நான் ஏதோ வழியில் வந்துடும், தெரியாமல் நான் மாட்டுப்பட்டு போனேன், எனக்கு ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு தமிழனும் இல்லை, நான் கதைக்கக்குள்ள ஆள் இல்லாமல் நான் இப்படி மாட்டிட்டேன், நீங்கள் என்ன பெரிய யோசிக்க வேண்டாம், நான் வெளியில் வந்துடுவேன், நீங்கள் அவனோட முரண்பட வேண்டாம். என்னை அடக்கி இன்றைக்கு 2 மாதமாக அடக்கினார். அதுக்கு பிறகு சொன்னார் பயிற்சி முடிஞ்சுது. பயிற்சி முடிஞ்சு நான் அவன்கிட்ட கேட்டேன், அண்ணன் என்னென்ன பயிற்சி முடிஞ்சு நீங்கள் என்ன போய், ஐயோ அலுவல் நடக்கக்கா, உங்களோட அலுவலாம் நான் நிற்கிறேன் வந்துட்டு கோல் வருது அங்கே கதைக்க போனாக்கா, உங்களோட அலுவலானக்கா பெரிய ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லைன்றார். சரி அவர் இப்படி சொல்கிறார், ஏதோ ஒரு நம்பிக்கை தான் எங்களுக்கு, சரி எடுத்து விடுவார் என்ற புருஷனைன்ட்டு நானும் இவரோட கோல் காய்ச்சி இருந்தேன். திடீரெண்டு இவர் சொன்னார், அப்போ என்ன எங்கேயோ எங்கே ஏற்றப்படுறாங்கன்ட்டு எனக்கு தெரியல, எனக்கு தெரியல, இல்லைக்கு தானே இங்கேன்ட்டு சொல்ல தெரியல, ஒன்றும் சொல்லாமல் ஏற்றுறாங்க பாருங்க. அப்போ 2-3 தடவை லைனுக்கு போய் அடுத்த நாள் வந்தார். வந்து கடைசியாக சொன்னார், நான் இப்படித்தான் நான் போயிட்டு வருவேன், இத்தனை மணி சென்றாலும் நான் உங்களுக்கு கூல் எடுப்பேன், நீங்கள் எடுங்க கொண்டு நானும் நீங்கள் அடியும் கொண்டுட்டு நானும் பார்த்துட்டேன். அடுத்தது போனவர் 10-12 நாள் என்னோட கோலும் இல்லை, ஒன்றுமே இல்லை. வேறு தம்பியாக்கள் அவை கடிச்சு கேட்டால் பாலனை நிற்கிறாருன்ற செய்தி மட்டுமே என் காதில் விழுந்தது. சரி நிற்கிறாரு, நான் கடவுளேன்ட்டு மிட்டாய் இவர் போயேக்க நான் ஒரு வார்த்தை கேட்டேன், நான் என்னப்பா நீங்கள் போகிறீங்க தச்சு தவறி உங்களை திரும்பி வர முடியலையோ இல்லை என்னோட கதை கேளாடிக்கு நான் என்ன செய்கிறேன், நான் உங்களை பார்க்க மாட்டேன், நான் எங்கேயாவது மீடியாவிலையோ இல்லை எங்கேயாவது நான் போய் சொல்லுவேன் இந்த பிரச்சனையை, நான் இல்லை உங்களோட நான் கதை காட்டி நீங்கள் போய் எல்லாத்தையும் அறிவிக்கிற இடத்துக்கெல்லாம் அறிவிங்க, அப்புறம் நான் ஒன்றும் கேட்க மாட்டேன், என்ன போன் சில வேலை வேண்டிடுவாங்க கதைக்கு இல்லாது அப்படியான ஒரு கட்டம் தான் நான் கதைக்க மாட்டேன் உங்களோடன்றார். இப்போ 10 நாளை பிறகு நேற்று கோல் எடுத்தார். நேற்று இவ்வளோ நாளும் ஆள் இல்லை, எங்கண்டே எனக்கு தெரியாது, நான் அழுது குளறி கொண்டு இருந்தேன். இருக்கா நேற்று இரவு 12:30 அப்படி கோல் எடுத்து சொன்னார், அவசரம் காய்ச்சார், நடுங்கி காய்ச்சார். அப்பா நான் நிற்கிறேனப்பா, நான் காயப்பட்டுட்டேன், நிறுதுள்ளி சண்டை நடக்கு, மேலாலேயும் அடிக்கிறாங்க கீழாலேயும் அடிக்கிறாங்க, இப்போ மேலேயும் இதுகள் வருது, அங்கேயும் போகல, ஜீப்பில் போனாலும் அடிக்கிறாங்க, எனக்கும் எதுக்கையிலாப்பா, மேலெல்லாம் உடம்பு எல்லாம் எனக்கு காயம், எங்கே காயம்ன்ட்டு கேட்டேன். அவர் எல்லாம் படிவாக சொல்கிறார், இல்லை நான் பயப்படுவேன்ட்டு, காலில் மட்டும் காயமாப்பாட்டு சொன்னார். என்ன பெரிய யோசிக்காதுன்ற பிள்ளையில படிவாப்பார், சின்ன பிள்ளைத்தனமாக இருக்காது, ராங்கியாயிருன்னு சொன்னார். என்ற பிள்ளையில பேர் சொன்னார். என்ன காப்பாற்று கடவுள்கிட்ட வேண்டு, இந்த புருஷன் எனக்கு 10 மாதத்தில் நான் திரும்பி வருவேன், நீ கடவுள்கிட்ட வேண்டு, வேறொரு வழியும் இல்லையப்பா, நான் சைன் பண்ணி வந்து தேவையில்லாமல் மாட்டிட்டேன், கடவுளை வந்து அடிக்கொண்டு நான் 10 மாதத்தால் ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் முடிக்க நான் உன்னிட்ட வந்து சேருவேன். ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு என்ன நடக்க மாட்டேன் எனக்கு தெரியல. எரியுன்ற கடைசி பழத்தை வச்சு நீ என்னண்டாலும் செய்து என்னை காப்பாற்ற முடிச்சா காப்பாற்று சொன்ன.